சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. கௌதம விட அவங்களுக்கு இலக்கியா தான் எதிரி. அவளை வீட்டை விட்டு வெளியில துரத்துறதுக்கு உன்னதான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி ஓ புருஷனை கடத்துவாங்க? என்னம்மா நீ அப்ப கார்த்திகா கடத்தினது யார்தான்னு சொல்ல வர? எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. நீ ஆல்ரெடி பைத்தியம் தானே அஞ்சலி? உனக்கு ஏற்கனவே பண பைத்தியம் பிடிச்சிருக்கு, சொத்து பைத்தியம் பிடிச்சிருக்கு, அதிகார பைத்தியம் பிடிச்சிருக்கு. இதுக்கு மேல உனக்கு வேற என்ன பிடிக்கணும்? ஏய்யா, நம்ம மாப்பிளைய கடத்திட்டு போயிட்டாங்கன்னு நம்ம பொண்ணு அழுதுகிட்டு இருக்கா. இதுல உனக்கு எப்படியா சிரிப்பு வருது? நாம என்ன விதைக்கிறோமோ அதுதானே விளையும். உன் பொண்ணு என் பேச்ச கேட்காம சம்பந்திக்கிட்ட இருந்து கார்த்திக்க கடத்தாத குறையா கூட்டிக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அன்னைக்கு சம்பந்தி விட்ட கண்ணீர் தான் இன்னைக்கு அஞ்சலிய அழ வச்சிருக்கு. நிறுத்துங்கப்பா. உங்களுக்கு உங்க பொண்ணு மேல பாசமே வராதா? உங்க மருமகனுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எதுவுமே தெரியல. அத பத்தி உங்களுக்கு கவலையே இல்ல? உன்னை விட எனக்கு கவலை அதிகமா தான் இருக்கு. ஆனா அவர் உன் புருஷங்கிறதுனால இல்ல, கார்த்திக் கௌதமோட தம்பிங்கிறதுனால தான். கௌதம் தன் தம்பி மேல அவ்வளவு பாசம் வச்சிருந்தாரு. ஆனா அந்த தம்பியை எஸ்எஸ்கே தாட்சாயினி கடத்திட்டு பழிய அவர் மேல போட்டுட்டு ஜெயில அடைச்சிட்டாங்க. கௌதம் பாவம், செய்யாத தப்புக்காக உள்ள கிடக்கிறோமேனு கவலைப்படுறதை விட கார்த்திக் எப்படி இருக்காரோன்னு தான் அவர் வேதனைப்படுறாரு. அதுக்காகவாவது கார்த்திக் சீக்கிரமா கிடைக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அதானே பார்த்தேன். அப்ப கூட உங்க பொண்ணு வாழ்க்கை பத்தி உங்களுக்கு கவலையே இல்ல. கௌதம் நல்லா இருக்கணும், அவன் பொண்டாட்டி இலக்கியா நிம்மதியா இருக்கணும். நான் எப்படி நாசமா போனாலும் உங்களுக்கு அக்கறையே இல்ல. ஏய், வாய கிளறாத. உன் மேல அக்கறை படுறதுக்கு நீ என் பொண்ணா நடந்திருக்கணும், இல்ல அட்லீஸ்ட் ஒரு நல்ல பொண்ணாவது இருந்திருக்கணும். ரெண்டும் இல்லாம ராட்சசியா மாறி பிறந்த வீட்டையும் வாழப்போன வீட்டையும் நிம்மதி இல்லாம பண்ணிட்ட. நீ எப்ப அந்த கொலகார எஸ்எஸ்கே வீட்டுக்கு போனியோ அப்பவே உன் வாழ்க்கையில நீயே மண்ணள்ளி போட்டுக்கிட்ட. நீ அந்த எஸ்எஸ்கே தாட்சாயினியோட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது. அவங்க உன்னை பலிகடாவ ஆக்கிறதுக்கு நேரம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அத புரிஞ்சுக்காம எஸ்எஸ்கே அப்பா தாட்சாயினி அம்மான்னு உறவு கொண்டாடிக்கிட்டு இருக்க. யோ நிறுத்தியா? அஞ்சலி மாப்பிள்ளை இங்க வந்தாலும் நீ துரத்தி விடுற, அடைக்கலம் கொடுத்த இடத்தையும் அசிங்கப்படுத்துற. இப்ப அவங்க எங்கதான் போவாங்க? ஏன் சொந்த வீடு இருக்க, அங்க போக சொல்லு. அதான் அங்க இருந்தா அடிச்சு துரத்திட்டாங்கல்ல. திருட்டு வேலை பண்ணா துரத்தாம பூஜையா பண்ணுவாங்க. ஏ அஞ்சலி, இலக்கியா பாவம் ஒத்தையா கார்த்திக்க தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கா. நீ பழச மறந்துட்டு அவளோட சேர்ந்து கார்த்திக்க கண்டுபிடிச்சு சம்பந்தி கையில கால்ல விழுந்தாவது அந்த வீட்டுக்கு போய் நல்லபடியா வாழ பாரு. அத விட்டுட்டு அந்த எஸ்எஸ்கே தாட்சாயினி பேச்ச கேட்டுட்டு ஆடுன உன்னை அந்த ஆண்டவனே நினைச்சாலும் காப்பாத்த முடியாது. இவருக்கு எந்த காலத்திலயும் புத்திய வராதமா? ஏய், அவரை விடுறி. ஆனா உங்க அப்பா எஸ்எஸ்கே தாட்சாயினிய பத்தி பேசினது எனக்கு என்னமோ நியாயமா தான் படுது. எனக்கு என்னமோ எஸ்எஸ்கே தாட்சாயினி தான் நாகு மூலமா கார்த்திக்க கடத்திருப்பாளோன்னு ஒரு உறுத்தலாவே இருக்குடி. மா, நீ சொல்றது மட்டும் உண்மைன்னா நான் அவங்கள சும்மாவே விட மாட்டேமா. எதுக்கும் அவங்க மேல ஒரு கண்ணு வை. சரி, இதுக்கு மேல பேசிட்டு இருந்தா உன் புருஷன் மறுபடியும் சண்டைக்கு வருவாரு. நான் போறேன். ஏய், ஏண்டி வந்ததும் போறேங்கிற? ஒரு வாய் சாப்பிட்டு போயேன். அதான் உன் புருஷன் மனசு நிறைய திட்டாரே, இனிமே எங்க சாப்பிடுறது? வரேம்மா. சரிடி, சீக்கிரமா நீ அந்த நாகுவை பிடிக்க பாரு, இல்லன்னா இலக்கியா அவனை பிடிச்சிருவா. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். வரேன். சரி. என்ன இலக்கியா, என்ன ரேவதியை காணோம்?
தெரியலையா அத்தை? ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னா அந்த விஷயம் என்னவா இருக்கும் இலக்கியா? தெரியலையே, அவங்க வந்தாதான் என்ன விஷயம்னு தெரியும். வரட்டும், வந்து என்ன சொல்றான்னு பாப்போம். இலக்கியா, இலக்கியா, ஏய் என்ன? ஆபத்து, கௌதம்க்கு ஆபத்து. என்ன சொல்றீங்க? அது நம்ம கௌதம்க்கு ஐயோ அம்மா, ரேவதி என்னன்னு சொல்லு. எனக்கு நெஞ்சு அப்படியே திக்கு திக்குன்னு அடிக்குது. என்னன்னு சொல்லு. கௌதம் ஆபத்தா? என்னாச்சு? அந்த கொலகார பாவி எஸ்எஸ்கே இருக்கால, நம்ம கௌதம் உயிருக்கு ஒலை வைக்க பாக்குறான். அவன் கௌதம கொலை பண்றதுக்கு யாரோ ஒரு ரவுடிய ஜெயிலுக்குள்ள அனுப்பியிருக்கான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எஸ்எஸ்கே அந்த ரவுடிக்கு போன் பண்ணி இன்னும் ஏன்டா அந்த கௌதம கொல்லல, சீக்கிரம் அவன் கதையை முடிடான்னு சொல்லிட்டு இருந்தான். அந்த அவன் பேரு கூட ஏதோ மூக்குத்தி. அவன் பேரு மூக்குத்தி ராஜாவா? ஆமா, அதே பேர் தான், மூக்குத்தி ராஜா. ஆமா, அவன் பேரு உனக்கு எப்படி தெரியும்? ஐயோ, கௌதம் தாமா சொன்னா. அப்படியா? அப்போ நம்ம கௌதம அந்த மூக்குத்தி ராஜா கிட்ட ஜாக்கிரதையா இருக்க சொல்லிட்டீங்களா? அவன் நம்ம புள்ளைய ஏதாவது செஞ்சிட போறான். அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. மூக்குத்தி ராஜாவால கௌதம்க்கு எந்த ஆபத்தும் வராது. இன்னும் சொல்ல போனா இப்ப அவன் நமக்கு சாதகமா மாறிட்டான். என்ன சொல்ற? மூக்குத்தி ராஜா எஸ்எஸ்கே அனுப்பின ஒரு கொலைகாரன், அவன் எப்படி நமக்கு சாதகமா? அந்த கொலைகாரனை கௌதம் நல்லவனா மாத்திட்டார் அத்தை. ஜெயில என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆச்சரியமா இருக்கு, என்னால நம்பவே முடியல. இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி ரேவதி? இதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. நம்ம இத்தனை நாளா அந்த நாகுவை தேடிக்கிட்டு இருந்தோம்ல, அவனோட அட்ரஸ், அவன் எங்க இருக்கான் எல்லாமே அந்த மூக்குத்தி ராஜா வந்து கௌதம் கிட்ட புட்டு வச்சிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கௌதம் போன் பண்ணி சொன்னான். எனக்கு சந்தோஷத்துல என்ன பண்றதுனே தெரியல. பதட்டத்தோட ஓடி வந்த என்ன என் வயித்துல பாலை வாத்துட்டீங்க. எல்லாம் அந்த கடவுளோட அனுகிரகம் தான். கௌதம வெளியே கொண்டு வரதுக்கு எல்லாமே கூடி வர மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஆமா, அதான் நாகோட அட்ரஸ் கிடைச்சிருச்சுல, அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? கௌதம் விஷயத்த சொன்னதும் நான் உடனே நாக வீட்டுக்கு போலான்னு ரெடி ஆயிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்க போன் பண்ணி அவசரமா கூப்பிட்டதுனாலதான் அத்தைய கூட்டிட்டு நான் இங்க வந்தேன். சரி அத்தை, டைம் ஆயிடுச்சு. நீங்க 2 பேரும் கிளம்புங்க, நான் அந்த நாக வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். இரு, உன் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்க. ஆமா, நாகு வீட்டுக்கு நாங்களும் வரோம். என்ன, நீங்களுமா? ஆமா, 3 பேரும் சேர்ந்து போலாம். ஐயோ இருங்க அத்தை, நீங்க 2 பேரும் எதுக்கு வரீங்க? நான் மட்டும் அங்க போயிட்டு வந்து தகவலை சொல்றேன். நீங்க பேசாம வீட்டுக்கு போங்க. ஏய், இரு, எதுக்கு எங்களை வர வேணான்னு சொல்ற? கௌதம் மேல உனக்கு மட்டும்தான் அக்கறை இருக்கா? நாங்க வந்தா உனக்கு என்ன பிரச்சனை? இத பாரு, கௌதமுக்கு நீ பொண்டாட்டியா இருக்கலாம், ஆனா நான் அவனுக்கு அம்மா. கண்டிப்பா நானும் வருவேன். நான் கௌதம 10 மாசம் சுமந்து பெத்திருக்கேன். அவனுக்கு ஒரு பிரச்சனைங்கிறப்ப என்ன வேடிக்கை பார்க்க சொல்றியா? இத பாரு இலக்கியா, அதெல்லாம் தெரியாது. கௌதம காப்பாத்துற போராட்டத்துல நானும் கண்டிப்பா வருவேன். கரெக்டா சொன்ன ஜானகி. இப்பவே நாகு வீட்டுக்கு போறோம். அவனை பிடிச்சு இழுத்துட்டு போய் கார்த்திகை மீட்டு கௌதம காப்பாத்துறோம். வா போலாம். வா. ஐயோ நில்லுங்க மாமியாருங்களே, இருங்க. நீங்க தான் கௌதம பெத்தீங்க, பாசமா வளர்த்தீங்க. நான் இல்லன்னு சொல்லவே இல்ல. ஆனா நான் இப்போ நாகுவோட வீடு எங்க இருக்கு என்னன்னு விசாரிக்கதானே போறேன். அதுக்கு எதுக்கு நீங்களும் வரணும்னு அடம் பிடிக்கிறீங்க? ஏன் இப்ப நாங்களும் வந்து விசாரிச்சா உனக்கு என்ன? சொன்னா கேளுங்க. முதல்ல மூக்குத்தி ராஜா சொன்னது உண்மைதானா? அவன் சொன்ன அட்ரஸ்ல நாகு இருக்கானான்னு நான் போய் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சா அந்த வீட்ல நாகுவோட எத்தனை பேர் தங்கி இருக்காங்கன்னு பாக்கணும். அப்பதான் அவனை பிடிக்கிறதுக்கு எத்தனை பேர் போலான்னு முடிவு பண்ண முடியும். அதுவும் இல்லாம நாகு ஒரு ரவுடி. அவன் இருக்கிறது டேஞ்சரான ஏரியாவா இருந்து அங்க நீங்க 2 பேரும் வந்து மாட்டிக்கிட்டா என்ன பண்றது? அதனால நான் போய் முதல்ல செக் பண்ணிட்டு வரேன். அப்புறம் நாமெல்லாம் என்ன செய்யறதுன்னு யோசிப்போம். ஏதோ சமாதானம் சொல்ற. சரி. இலக்கியா, இத பாரு, நீ பத்திரமா போ. அதுக்கப்புறம் அங்க போயிட்டு என்ன நடந்தாலும்
உடனே எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு. வேணும்னா நாங்க 2 பேரும் உடனே வந்துருவோம். அந்த நாகுவை புடிச்சிடலாம். ஆமா சரிங்க அத்தை, அப்போ நான் கிளம்புறேன். நீங்களும் போயிட்டு வாங்க. இலக்கியா ஜாக்கிரதையா இரு. ஏற்கனவே அந்த நாகு கார்த்திகை கடத்தி வச்சிருக்கான். இப்ப அவனால உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போகுது. ஜாக்கிரதை. கவலைப்படாதீங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன். வரேன். பாத்துமா. The Chennai Silks in ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.